سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون سبحان الله الله سبحانه وتعالى இப்போ சொல்றான் சுபஹான என்று சொல்கிறது தூய்மையானவன். தூய்மையானவன் அர்த்தம் என்னென்ன? தூய்மையானவன் எங்களுக்கு தமிழில் அர்த்தம் வரல. இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது பர்ஃபெக்ட் என்ற அர்த்தம். அப்படி என்றால் எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் பரிசுத்தமாக ரப்புக்கு எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு தான் எல்லாம் குறையும் இருக்குது. நாங்கள் இந்த சுபஹான் என்ற வார்த்தைக்கு மட்டும் நாங்கள் எங்களுக்கு பேசிக்கொண்டே போயிலும் சுபஹான வார்த்தை எங்களோட தலையில் வரக்கோல எங்களுக்கு தான் பசி வருது. எங்களோட ஒரு குறைண்டா அல்ல சுபஹான என்னை அப்படி தான் படைச்சிக்கிறான். ரப்புக்கு பசி வரல. எங்களுக்கு தான் நோய் வருது எங்களுக்கு குறை. சுபஹான என்ற ரப்புக்கு ஒரு நோயும் வரல. எங்களோட பார்வையில் குறைக்குது. கொஞ்ச காலம் போகல நான் கண்ணாடி போடணும், எங்களுக்கு சரியாக விளங்காது, எங்களுக்கு குறைக்குது. என்ற ரப்போட பார்வையில் குறை. 7 வானம் 7 பூமி ஒரே நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். 8 பில்லியன் மக்களோட உள்ளத்தை ஒரே நிமிஷத்தில் பார்த்து கொண்டிருக்கிறான். சுபஹான என்ற ரப்புக்கு எந்த குறையும் இல்லை. இந்த சுபஹான் என்ற வார்த்தை இப்போ நான் உதாரணம் 2-3 தான் சொன்னேன். இதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நினைக்கணும். யாழ்ல இதெல்லாம் குறையும் எனக்கு இருக்குது. என் ரப்புக்கு ஒரு குறையும் இல்லை. என் ரப்புக்கு கொஞ்சம் நேரம் நடந்தால் எனக்கு கால் வலிக்குது. என் ரப்பு டயர்ட் ஆகுறதில்ல. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்தா, ஒரு நாள் முழிக்கைகள் 2 நாள் முழிச்சு 3 நாள் கண் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பொத்திப்படும். கண்டினியூஸாக முழிச்சிருந்தா ரப்பு சொல்ல வலா அல்லாஹ் லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது சினத்து வலா நௌம். தூக்கமோ சிறிய தூக்கம் நல்லா படுக்கிறதோ சிறிய தூக்கம் என்று சொல்கிறது இப்படி கண்ணை பொத்தி எடுக்கிறது. சிலத்துக்கு ட்ரைவ் பண்ணி கொண்டு கண்ணை பொத்தி வரும் தூக்கம் நிறைய ட்ரைவ் பண்ண அந்த சிறிய தூக்கம் கூட ரப்புக்கு இல்லையா சுபஹான். அது தொடாதான் ரப்பு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ரப்பு கொஞ்சம் படுத்துனான்டா முழு உலகத்தில் நிலைமை என்ன சுபஹான். அது ஏன்னா எங்களுக்கு தான் வீக்னஸ் தூக்கம் இருக்குது, என்ற ரப்புக்கு தூக்கம் இல்லை. இதெல்லாம் நான் இப்போ இதை சொல்லிக்கொண்டே போயிலும் இதெல்லாம் சுபஹானல்லாஹ் நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் தூய்மையானவன், யாழ் உனக்கு குறை இல்லைன்னு கூட எங்களோட அத்தனை குறையை நாங்கள் நினைக்கணும். ரப்பு யாழ் உனக்கு எந்த குறையும் இல்லை, நீ குறையே இல்லாதவன் சுபஹானல்லாஹ். நாங்கள் எப்போ இதை சரியாக ஓதுவோமோ ரப்பு எங்களோட குறைகளையும் எல்லாம் இல்லாமக்குவோம் சுபஹானல்லாஹ். எங்களுக்கு நோய்க்குது, நாங்கள் சுபஹானல்லாஹ் சரியாக விளங்கி ஓதினோம்டா என் ரப்பு என்ன நோயை இல்லாமல் ஆக்கிடுவான். என்ற அவன் குறை இல்லாதவன், அவனுக்கு ஏதும் எந்த குறையும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு சுபஹானல்லாஹ். அதுதான் எங்களுடைய யக்கீன். சுபானல்லதி இன்றைக்கு இங்கே சுபானையை பார்க்குறது நோக்கம் இல்லை. நான் சும்மா சொல்கிறேன், இது வார்த்தை சுட்டி இந்த வார்த்தை லேசிப்பட்ட வார்த்தை இல்லை. நாங்கள் சொல்கிறோமே தொழுவுக்கு போகிற சுபானல்லா இது லேசிப்பட்ட வார்த்தை இல்லை. சும்மா சொல்கிறேன், எங்களுக்கு நினைக்கிறதில்ல இது என்னன்னு நினச்சி சொல்லணும். அல்லதி ஹலக்கல் அசுவாஜ ஹலக் என்றா படைத்தான் அல்லது என்று அத்தகையவன் இல்லாட்டி படைத்தவன் என்று சொல்லி மேலும் இன்னும் அத்தகையவன் எடுப்போம். இன்னும் அசத்து அப்படி போட்டிக்கிற சுட்டி படைத்தானே அத்தகையவன். என்னத்தை படைத்தான்? அசுவாஜ என்றா ஜோடிகள். அசுவாதிகள் என்றா ஜோடிகள். குல்லஹா என்றா குல்ல என்றா எல்லாம். குல்லா ஹா என்றா அவை எல்லாவற்றையும் அவை அனைத்தையும் ஜோடிகளாக படைத்தானே அத்தகையவன் தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ். அசுவாஜ் ஜோடிகளாக படைத்தானே. அசுவாஜ் என்றா ஜோடிகளாக. அது ஆயத்தில் மீனிங் ஆயிட்டான். என்னை மாமி மீக்கிறாங்க சில அவங்களோட வாய்ஸ் என்னை உம்மோட தான் படித்து கொடுக்குறேன். என்னை மாமியும் அல்ஹம்துலில்லாஹ் கிட்ட இருக்கிறாங்க, அவங்களுக்கும் செய்து படித்து கொடுக்குறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது ஆய கொஞ்சம் பெருசு. மிம்மா தும்பித்துல் அர்லு வமின் அன்ஃபுசிஹிம். மிம்மா என்றது 2 வார்த்தை. மின் மா என்றது அது, மின் என்றது இருந்து, அதிலிருந்து தும்பித்து என்று சொல்கிறது முளைக்க செய்கிறது. என்ன செய்கிறது? முளைக்க செய்கிறது. யார் முளைக்க செய்கிறது? பூமி முளைக்க செய்கிறது. இப்போ உதாரணத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தையும் ஜோடியாக உருவாக்கிறான். சரிதானே? அப்போ தும்பித்து என்றால் பூமி முளைக்க செய்ததில் இருந்து. சரிதானே? எதை பூமி முளைக்க செய்தது இருந்து. இன்னும் மின் அன்ஃபுசிஹிம் இன்னும் அவர்களிலேயே அன்ஃபுசிஹும் அவர்களிலே இருந்து.
அவர்களிலிருந்தும் பூமி முளைக்க செய்திலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் ஜோடி ஜோடியாக நாங்கள் உருவாக்கிக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வமிம்மா லா யஅலமூன், அது மட்டும் இல்லை, வா இன்னும் மின்மா, இது மின் என்ற இருந்து மா என்ற அதிலிருந்து எடுக்கலும் வற்றிலிருந்து லா யஅலமூன். யஅலமூன் என்று சொன்ன என்னை அவர்கள், யா ஊன வந்து அவர்கள், அலமா என்று சொல்றது வந்து தெரிகிறது, அறிகிறது. அவர்கள் அறியாத அவங்க அறிகிறாங்க, லா என்றா இல்லை, அவங்க அறியாதவற்றில் இருந்து. ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பூமியில வெளியாவரிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடி ஜோடியா படைச்சான். உங்களையும் எங்களையும் எங்கள்கிட்ட ஈக்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு அன்ஃபுஸகும், எங்களுக்கு இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஜோடி ஜோடியா படைச்சான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடி ஜோடியாக படைச்சிக்கிறான். எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடி ஜோடியாக படைச்சிக்கிறான். அப்போ இதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விளங்கணும். ஈன வந்து இது அஸ்வாஜ் என்றது அர்த்தம். இது சரியான முக்கியம். ஏன்னா என் உஸ்தாத் வந்து இதை படித்து கொடுத்த நேரம் அவருக்கு வந்து இதை ஆயத்தை போட்டு ஒரு பிக்சர் ஒன்று, சயின்ஸில் ஒரு பிக்சர் ஒன்று அனுப்பிக்குது. அமீபாண்டி இது சயின்ஸில் அமீபாவால் தான் இதை ஜீவம் உருவாகுன்னு அவங்க சயின்ஸை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பாக்டீரியாமாக அது இதை ஒரு சின்ன ஒரு அனிமல் ஒன்று கண்ணுங்க வேலை. அப்போ அது வந்து தனியாக தான் ஈக்கும், அது ஜோடியாக இல்லை. சரியா? அப்போ சில நேரத்துக்கு நாங்கள் பார்ப்போம், சில விஷயங்கள் எல்லாமே ஜோடியாக ஈக்காது, சில நேரத்துக்கு தனியாக ஈக்கிறதும் ஈக்குது, இல்லை 2 3 4 ஈக்கிறதும் ஈக்குது. அப்போ ஜோடி என்ற அஸ்வாஜ் என்ற வார்த்தை ஏன் பாய்க்கப்பட்டிக்குது? இது ஏன் என்று சொன்னால், அஸ்வாஜுக்கு அர்த்தம் வந்து ஜோடிகள் என்ற அர்த்தம் மட்டும் இல்லை. அஸ்வாஜ் என்ற அர்த்தம் வந்து ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டிருக்கிற அர்த்தம். ஒன்று கொண்டு உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தேவை, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தேவை. அவங்க 2 பேரும் என்னது அஸ்வாஜ். அவங்க 2 பேரும் ஒருத்தர் தேவைப்பட்டிருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஜோடி ஆகிக்கிறாங்க, ஒருத்தருக்கு தேவையாகிக்குது. இப்போ உதாரணத்துக்கு பூமிக்கு மழை தேவை, அப்போ பூமியும் மழையும் அதுக்கு மழை தேவை. சூரியன் தேவை மரத்துக்கு, ஏண்டா அது தேவை, அதுவும் இதுவும் அஸ்வாஜ் ஆகிக்குது, அது ஒன்றும் சம்மந்தப்பட்டிக்குது. நைட்டுக்கு சந்திரன் சூரியன். இப்போ நாங்கள் ஜோடி என்று ஒன்று சொல்கிறது இருக்குது, இன்னொன்று இதுமா, இது எல்லாமே ஒன்றுக்கு தேவையாண்டிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறா தஃப்சீராளிகள் எழுத்துறாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒன்று கொண்டு தேவையுடையதாக, ஒன்று கொண்டு ஜோடிகளாக, ஒன்று கொண்டு சம்பந்தப்படுத்தினாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சிக்கிறார். ஒன்று தேவை, ஒன்று கொண்டு இல்லாமல் ஈக்கேலா. சுப்ஹானல்லாஹ், அதுதான் இது சரியான அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் காட்டுக்கு போனாலும் காட்டில் என்ன ஈக்குது, முயல் ஈக்குது, சிங்கம் ஈக்குது, இதெல்லாம் ஈக்குது. இதில் ஒன்றை சரி இதை கொஞ்ச காலத்தில் கலண்டுன்னு சொன்னால் என்ன நடக்குது, அதை காட்டுட்டு அதுக்கு சொல்லுவாங்க இக்குலிபிரியம் என்று சயின்ஸில், அது இல்லாமல் போய்த்துடும். ஒரு அன்றைக்கு நான் இப்போ ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன், அமெரிக்காவில் ஒரு ஜூவா அந்த பெரிய ஒரு ஏரியா ஒன்றில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, நரிகளை இல்லாமல் ஆகிட்டாங்களாம். அது நரிகளை இல்லாமல் ஆகினத்து போகிற என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த காட்டில் இருக்கிற முயல் என்னது மான்களோட பாப்புலேஷன் கூட்டிச்சான். மான்களோட பாப்புலேஷனை கூட்டி என்ன நடந்து, இது கூட்டின சுட்டி அங்கே இருக்கிற அது தானிய வர்க்கம், அது என்னது அதுகள் தின்ன புல் அது இதெல்லாம் இல்லாமவி அதை காட்டுட்டு அது என்ன சொல்ல அது ஒரு பகத்மைன்னு சொல்லுவாங்க, அது நிலப்பாடு, அது காடு இல்லாமல் போகிற நிலைமைக்கு வார நிலைமைக்கு இது வந்துச்சா, அது இது மான்கள் கூடி அது மரமெல்லாம் தின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த மிருகங்களுக்கு தின்ன சாப்பாடு இல்லாமல் போய்த்துடும், அதை மிருகங்கள் இல்லாட்டி இன்னொரு மிருகம் தின்ன சாப்பாடு இல்லாமல் போய்த்துடும். சும்மா நரிகள் இல்லாமல் அது மாதிரி நிறைய. இன்னொரு ஆட்டியோ வாய்த்த சைனால இங்கே நினைக்கிறேன், ஒரு ஊரில் சிட்டுக்குருவிகள் அது வந்து அவங்க இல்லாமல் ஆகிட்டாங்களா. ஏண்டா அதை சிட்டுக்குருவிகள் வந்து என்ன செய்யறது, அது தானியங்கள் அதுகள் தின்னுன்னு சொல்லி அதை விவசாயிக்கு இதுன்னு சொல்லி அது இல்லாமல் ஆகிட்டாங்க. அதை ஊரில் இல்லாமல் என்ன நடந்துக்குதுண்டா, சிட்டுக்குருவிகள் தானியம் மட்டும் இல்லை தின்னுது, அதை வெட்டுக்கிளின்னு சொல்லுவாங்க, அதையும் தான் அது தின்னுது. அது சிட்டுக்குருவி எப்போ இல்லாமல் வெட்டுக்கிளிகள் கூடிச்சான், வெட்டுக்கிளிகள் கூடி அது தானியத்தை வெட்டுக்கிளிகள் தின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படிச்சிக்கிறான், ஒன்று கொண்டு தேவையாக படிச்சிக்கிறான். மரத்துக்கு தண்ணி தேவை, மரம் வந்தால் அதில் வர காய்கள் எங்களுக்கு தேவை,
அப்போ நாங்கள் அதை தின்னு தான் எங்கட பசி போகுது. அப்போ எங்களால் வர சில விஷயங்கள் வந்து மரம் இதில் போய்த்து சேருது. அது சில நேரத்துக்கு நாங்கள் டாய்லெட் போகிறேன்றாலும் அது டாய்லெட் போய்து அது கம்போஸாக மாறுது. சுப்ஹானல்லாஹ். அது தண்ணி எங்கே போய்து வேஸ்ட்டாக போய்து கடலுக்கு தேருது. கடல் இல்லாத தண்ணி எங்கே போகும்? கடலில் இருக்கிற தண்ணி வானத்துக்கு ஒசக்க போகுது. வானத்துக்கு ஒசக்க போய்து மேகமாக மாறுது. மேகமாக மாறுது மழை வருது. மழை இல்லாட்டி எங்கிற நிலைமை என்ன? அப்போ மழை பெய்யறதுக்கு மேகங்கள் தேவை. மேகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு காற்று தேவை. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடிகளாக இது ஜோடி என்று சொன்னதுக்கு ஒத்து கொண்டு பக்கம் தேவை உள்ளதாக படிச்சுக்கிறாங்க. அஸ்வாஜ்னு சொன்ன வகைகள் கேள்வி. ஜோடிகள் வகைகள் ஒவ்வொரு வகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிக்கிறான். ஒன்று கொண்டு பக்கம் தேவை உள்ளதாக, ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டதாக, ஒன்று கொண்டு தேவை உள்ளதாக அல்லாஹ் அதுதான் அஸ்வாஜ் என்று சொல்லுங்க. இது தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது எங்களோட தலையில் வரணும். எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்பும் யார் பக்கம் உள்ளதாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்வாஜை தான் படைச்சிக்கிறான். ஆனால் இந்த ரப்பை மட்டும் அவனுக்கு யார்ட தேவையும் இல்லை. அவன் எந்த தேவைப்பட்ட மாட்டான். யாகனி அவன் எந்த தேவையும் மாட்டான். இப்போ விளங்குதா உம்மா ஏன் இது சுப்ஹானன்ற வார்த்தையை பாவிச்சிக்கிறேன்? ஏன் சுப்ஹான? நாங்கள் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலாம் லா யஅலமூன். சிலது வலிக்குது உங்களுக்கு தெரியாத எத்தனையோ படைப்புகள், கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்குது எங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு சூரியன் நீக்குதுன்னு சொன்னால் பூமி சூரியனுக்கு வாட்டைக்கு சுற்றி கொண்டு ஈக்குது. இந்த சூரியன் இழுப்பு சக்தியால் தான் பூமி சுற்றி கொண்டு ஈக்குது. சும்மா சரி சூரியன் இல்லைன்னு சொன்னால் பூமி எங்கேயோ வீசிப்பட்டு போயிடுது. அப்போ பூமிக்கு சூரியன் தேவை. இந்த சூரியனும் சுற்றி கொண்டு ஈக்குது ஏதோ வட்டையில். அதை கேலக்சிகளை சுற்றி கொண்டு ஈக்குது. அதுவும் ஒரு ஈர்ப்பில் சுற்றி கொண்டு அதுக்கு இன்னொன்று தேவை. சுப்ஹானல்லாஹ். ஒன்று கொண்டு தேவையுடையாக ஜோடியுடையாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்ல வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலது உங்களுக்கு தெரியாவும் தான். உங்களுக்கு கண் முன்னுக்கு விளங்குறது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது அமைப்பெல்லாம் கேள்வி கேட்குறேன். ஓகே இதுதான் உனக்கு தெரியும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள் நான் படைச்சு வச்சுக்கிறேன். அது உனக்கு தெரியா. அது எல்லாமே நான் என்ற ஒரு ஜோடிகளாக ஒன்று கொண்டு தேவையுடையவர்களாக நான் படைச்சு வச்சுக்கிறேன். அவட்ட படிக்கிற ஒருத்தர் சும்மா தெரிந்தானே ஒரு கேள்வி கேட்குறே தானே அப்படி இல்லை. இதை வச்சு சிலவங்களுக்கு டவுட் வாரு. உண்மை சொல்லுவேன் எனக்கும் இந்த டவுட் வந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே ஜோடி படைச்சேன்னு சொன்னால் இப்போ எங்கள்ட பொடி எடுங்களேன். ஓகே கண் 2 ஈக்குது, கை 2 ஈக்குது, கால் 2 ஈக்குது, எல்லாம் ஜோடியாக தான் எல்லாம் படைச்சிக்கிறான். பவுர் ஒன்று தானே, மூளை ஒன்று தானே, காது 2 சரி மூளை ஒன்று தான். அப்போ ஜோடி இல்லை பிரச்சனை. கொஸ்டின் வருதா இல்லையா? வருது. கொண்டு ஜோடி இல்லை 2 இல்லை. அப்போ இது அர்த்தம் ஜோடி இல்லை. மூளைக்கு தனியாக கேளுமா? மூளை எப்படி இயங்குது? ஹார்ட்டால. மாஷா அல்லாஹ். மூளைக்கு ஆக்சிஜன் தேவை. மூளைக்கு ஆக்சிஜன் யாரு கொண்டு போகிறேன்? ஹார்ட் கொண்டு போகிறேன். உங்களோட மூளை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் வேலை இல்லை. உங்களோட ஹார்ட் சரியாக வேலை செய்யாட்டி மூளை செத்துடும். ஹார்ட் அட்டாக் வந்து மவுத்தாக போகிறாங்க. ஆனால் மூளை நல்லா தான் இருக்குது. மூளை நல்லா இருந்து வேலை இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஏண்டா மூளைக்கு ஹார்ட் தேவை. ஹார்ட் வேலை செய்கிறதுக்கு மூளை தேவை. சுப்ஹானல்லாஹ். ஹார்ட் வேலை செய்யாது. கண்ணுக்கு மூளை தேவை. எவ்வளோ கண் நல்லது இருந்தாலும் மூளை வேலை செய்யாது, கண் வேலை செய்யாது. எல்லாமே கனெக்டட். அஸ்வாஜை தான் ரப்பு படிச்சிருக்கிறேன். இதுதான் அஸ்வாஜ். ஆனால் இந்த ரப்புக்கு யாரும் தேவையில்லை. சுப்ஹான. மூளை நல்லந்தான். மூளை போல் இன்றைக்கு இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகி மூளை போகிற ஒரு விஷயம் எவ்வளோ ஏஐ வந்தாலும் மூளை போல் இல்லை. மூளையோட அளவுக்கு யோசிக்கவே இல்லை தான். ஆனால் அந்த மூளைக்கும் குறை ஒண்டிக்குது. என்ன அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஹார்ட் அது ரத்தத்தால் பிளட்டால் தான் ஆக்சிஜன் கொண்டு போகுது. ஆனால் 5-10 செகண்டுக்கு கொண்டு போவாடே செத்துடும். அது வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும். ஹார்ட்டுக்கு சொல்லி அது ரத்தத்தை அது கொண்டு போவாட்டி இது மூளை செத்துடும். மூளை வேலை செய்யாட்டி மறு ஹார்ட் செத்து. சுப்ஹானல்லாஹ். அது சிலவங்க பேரலைஸ் ஆகுறேன். அது சரியாக அது பக்கம் வேலை செய்யலை. மூளையில் அந்த பக்கம் வேலை செய்யலை. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவ்வளோ ஆக சிறந்த படைப்பு மனிதன்லே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக சிறந்ததாக படைச்சிக்கிறது மூளை. அதுதான் தலைக்கு ஒசகைக்குது. எங்களுக்கு மூளை ஒசகைக்குது. மூளை அல்ல மூளை தான் ஒசகை வச்சுக்கிறான். அவ்வளோ பொறுமதியானது. ஆனால் அது கூட அவ்வளோ பொறுமதியானது, அவ்வளோ வேல்யூவானது தான் மூளை. ஆனாலும் அதுக்கும் ஜோடியோனும் தனியாக எங்கே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதுக்கும் குறைக்குது. ரப்பு குறைய வச்சு தான் எல்லாத்தையும் படிச்சு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தேவையுடையவனாக தான் படிச்சுக்கிறான். என்ற ரப்பு மட்டும் என்ற ரப்புக்கு ஒரு தேவையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத். சமத் என்றால் அவனுக்கு யார்ட தேவையும் இல்லை. யார்ட பக்கம் அவன் தேவையற்றான். சுப்ஹானல்லாஹ். இது ஆயத்தை ஓத போகல இது எங்கள்ட தலையில் வரணும்.
எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது யக்கீன் வருதோ அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சமதை மட்டும் நான் குல்வல்லாஹத் சமத் பார்க்கல பார்ப்போம். அது அர்த்தம் கிட்டத்தட்ட எனக்கு நினைவிக்கிற மாதிரி தஃப்சீராளிங்கள் சமதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எத்தனையோ 13 எங்கேயோ அர்த்தம் எழுதிக்கிறாங்க. அது அர்த்தத்துக்கு சமதை மட்டும் ஒரு மனுஷன் சரியாக விளங்கினேன்னு சொன்னால் அவரோட வாழ்க்கையில் யாருக்கிட்டேயும் எதையும் கேட்க தேவையில்லை, எல்லாமே ரப்பு கிட்ட கேட்பாங்க. எப்போத்த ரப்பு கிட்ட உதவி கேட்டு பழவினாங்களோ மனிதர்கள்கிட்ட கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. ஏன்னா அவங்க தேவையில்லை ரப்பு பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுதான் குர்ஆன் என்னத்தை படித்தருது? குர்ஆன் படித்தருது அடியானே எனக்கிட்ட இல்லை ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். சூரா ஃபாத்தியாட்ட போய் தஃப்சீர் பண்ணிக்கிறோம் போய்ட்டு பாருங்கள். உடனே மட்டும்தான் யாரில் நான் வணங்குறேன், உனக்கிட்ட மட்டும்தான் நான் உதவி கேட்குறேன். இது எத்தனை தடவை சொன்னாலும் போதும். அதுதான் சூரா ஃபாத்தியா இல்லாமல் உங்களோட தொழுவே இல்லை. ஒரு சூரா ஃபாத்தியா இல்லாமல் தொழுவே இல்லை. ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அதை போதா, நீங்களோட தலைக்கு வருது இல்லை. நேற்று மொத்தம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் இல்லை உன்னையே வணங்குறேன்னு உனக்கிட்ட உதவி செய்யணும்னு சொல்லலை. அது நான் கிராமர் எடுத்து பாருங்கள். உங்களோட எலிமெண்டாக சூரா ஃபாத்தியார தஃப்சீர் டீப் தஃப்சீரும் மீக்குது. அதை போய்த்து பாருங்கள். உடனே மட்டும்தான் வணங்குறேன், உனக்கிட்ட மட்டும்தான் உதவி. அது மட்டும் என்ற ஒன்லி என்ற வார்த்தை இருக்குது. அப்படி என்றால் அல்லாஹ்வாகலாம் எனக்கு ஃபீல் ஆகினத்தான் நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம் என்று சொல்லிட்டு நாங்கள் மனுஷர்கிட்ட எல்லாம் நாங்கள் உதவி தேடுறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வாகலாம் நாங்கள் அதை ஓத போகல மலக்குமார்கள் சொல்லுவாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க. சரிதானே? நீங்கள் சொல்கிறீங்க ஓத போகல சூரா ஃபாத்தியா யாரை உன்னைய மட்டும்தான் வணங்குறேன், உனக்கிட்ட மட்டும்தான் உணவு தேய்க்கிறேன். ஓகே உன்னைய மட்டும் வணங்குறேன், சரி நாங்கள் வேறு சிலைகளை போய்ட்டு வணங்கல்லே, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உதவி கேட்குறது அல்லாஹ் கிட்டையா? அல்லாஹ் கிட்ட ஓகே அல்லாஹ் கிட்ட மட்டும் விடுங்களே. அல்லாஹ் கிட்ட உதவி கேட்குறோமா? மட்டும் விடுங்களே. எங்களோட ஒரு பிரச்சனை வந்தால் தலைவலி வந்தால் பெனடோல் நினைவு வருதா? எங்களுக்கு வானத்தை பிரச்சனை வந்தால் கராஜ் நினைவு வருதா? நோய் வந்தால் டாக்டர் நினைவு வருதா? எங்களோட ரப்பு ஓதுறோம் வையாக நபுது வையாக நஸ்தஈன் உனக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுறேன். ஆனால் எங்களோட தலையில் வாரது எல்லாமே அடுத்த மக்கள். ரப்பு கடைசி ரப்பு வாரதே இல்லை. டாக்டர் சொன்னேன்டா இதை நோயை சோமாக்கவே இல்லைன்னு அப்போ தான் ரப்பு தலைக்கு வரேன். தெய்வம் தம்மை அவனுக்கு உதக்கறான்னு சொன்னால் அப்போ தான் பல்லக்கிட்ட கேட்கணும். அதை காட்டி ரப்பு நினைவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்தவங்கக்கிட்ட கேட்க வானம் என்று சொல்லலை. ஆனால் எங்கள்கிட்ட முத சில ஆளுங்கள் சொல்கிறாங்க உங்களோட பிரச்சனை வார நேரம் உங்களோட முத தாறு தலைக்கு வாரையோ அதுதான் உங்களோட ரப்பா. உங்களோட பிரச்சனை ஒன்று வார நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கும் தரணும் எல்லாருக்கும் கொடுக்கணும். எங்களோட பிரச்சனை ஒன்று வார நேரம் எங்களோட முத தலைக்கு யார் தலைக்கு வருது? எங்களுக்கு பசி, உதாரணத்துக்கு பசி வார நேரம் முத எங்களோட தலையில் சாப்பாடு வருதா, ஃப்ரிட்ஜை திறக்கணும்னு தோணுதா, இல்லை என் ரப்பு தலையில் வருதா? எங்களுக்கு யோசிச்சு பாருங்க. பசிக்குதா? ரப்பு தலைக்கு வருதா இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாடு தலைக்கு வருதா? அப்போ எங்களோட நம்பிக்கைக்குது சாப்பாடு மேலே தான். ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பாடு தின்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல விஷயம். ஆனால் எங்களோட தலையில் யக்கீன் எங்கே வருது? சாப்பாடு தாரது ரப்பு தான், பசியை உண்டாகுனது ரப்பு தான், சாப்பாடை தாரது ரப்பு தான், அந்த சாப்பாடை வயிற்றுக்கு அனுப்புறது ரப்பு தான். இல்லை சில சாப்பாடு போகும் பௌத்துக்கு போவாது, தொண்டையில் நின்றுடும், உசுறு பெய்துடும். அந்த பௌத்துக்கு அனுப்பினதான் ரப்பு தான், அதை அனுப்பி அதை பசியை ரப்பு இல்லாமாக்கினதும் ரப்பு தான். சுப்ஹான். இந்த யக்கீன் எங்களுக்கு இதுதான் குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கு. இதுதான் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் பேசிக்கொண்டிருக்கு. நாங்கள் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் உதவி கேட்குறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் உதவி கேட்குறேன்னு நாங்கள் எஃபர்ட் கொடுக்காமிக்கிறதில்ல. நாங்கள் போகணும், ஃப்ரிட்ஜை திறக்கணும், சாப்பாடு எடுக்கணும், தின்னணும், அது கட்டாயம் செய்யணும். ஆனால் எங்களை யக்கீன் இருக்கணும் யாரில் இதை சாப்பாடு மூலம் நீ தான் என்னை பசியை இல்லாமல் ஆக்கினாய், இதை சாப்பாடு நீ தான் எனக்கு தந்தாய், இதை யக்கீன் வரணும். சுப்ஹானல்லாஹ். சரியா? அதை ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு யார்கிட்ட தேவையும் இல்லை. நாங்கள் அதை அதை விலங்க முதல்ல சொன்னோமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் யார்கிட்ட தேவையும் இல்லாமாக்கா மவுத்து மட்டும் வைப்பார். சூரா ஃபாத்தியாவை படித்தாலே போதும் ரப்போடு நாங்கள் நெருங்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ்.